இந்த மக்கள் உடைய தொழிலே விவசாயம். விவசாயம் தான் என்னுடைய பிரதான தொழில். விவசாயி தொழிலாளி, விவசாயி இரண்டு பேரும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். இந்த மக்களுக்கு இந்த அரசு சுரோகம் செய்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம் கேரள அரசோடு. இந்த விடியா திமுக அரசும் திரு ஸ்டாலின் அவர்களும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கும். ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிராகரித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இப்படி மக்கள் விரோத ஆட்சி தேவையா? விவசாயிகள் விரோத ஆட்சி தேவையா? ஆக அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டம் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் சரி விவசாய தொழிலாளிக்கும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 5 ஆண்டு 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டோம்.